செல்வ செழிப்பும் குபேர யோகமும் பெறப்போகும் ரிஷபராசி அன்பர்களே. பொதுவாக இந்த மார்ச் மாத பலன்கள், குறிப்பாக சிறப்பு பலாபலன்கள். ஏன் சிறப்பு பலன்னா, உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகம் வரைக்கும் சேரப்போகுது. உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தார், வக்கர் நிவர்த்தி அடைகிறார். சொல்லவா வேணும். இந்த குறிப்பிட்ட மாதத்தில் எவ்வளோ தூரம் நம்ம சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கிட்டால் வரும் சில மாதங்களில் எவ்வளோ சிக்கலான கோச்சார கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம். இதை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் போடுங்க. போன வீடியோஸில் கேட்டிருந்த ரிஷபராசிக்காரங்க அந்த பதில் இதில் இன்க்ளூட் ஆகுதுங்கிறது மாற்றுக்கருத்தில். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு வளர்ச்சியான ராசி, மற்றவங்களை கவர்ந்திழுக்கும் ராசி, பணம் சம்மந்தப்பட்டதில் கையாளுவதற்கு சரியான ராசி இது. பொதுவாக பொருளாதார ரீதியாக எப்படி டெவலப் ஆகும், எப்படியெல்லாம் பண்ணணும், ஐடியா சம்மந்தப்பட்டது, கடனை வாங்கினா எப்படி, அது மாதிரி பணம் சம்மந்தப்பட்டது, குடும்ப உறவுகள், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே அனுசரித்து கரெக்டாக ஒரு வழி நடத்தக்கூடியது. இவங்க நிறைய இடத்துல பேச்சு தாங்க ப்ளஸ்ஸு. இவங்க பேசலை அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஏதோ பிரச்சனையாக அர்த்தம். இவங்க சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே ஒரு நல்ல நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இவங்க ஆட்கள் கூட இருந்து நிறைய பேர் பேச ஆசைப்படுவாங்க. இவங்க 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னால் தைரியமாக 2 மணி நேரம் பேசக்கூட கண்டென்ட் இருக்கும். அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக பேசக்கூடியது. உறவு ரீதியாக இவங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ராசியில். ஒரு சில நேரத்தில் இவங்களை ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன இன்சல்ட் நடக்கும். இவங்களுக்கே இந்த திருமணத்தை பற்றி ஒரு தவறான கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு பணம் விஷயத்தில் எவ்வளோ தான் கஞ்சன் அப்படின்னா பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறேன் 2 எக்ஸ்ட்ரீமாகவும் சின்ன அவமானங்கள் வரும். அது பொதுத்தன்மை இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. வெற்றி வகைச்சூடக்கூடிய ராசி இந்த ராசி. சரி, இப்போ மார்ச் மாதத்தில் நடக்க போகிற சிறப்பு பலனை பற்றி பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம்னா பார்ட்னர்ஷிப், தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு திருமணத்தை பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப முக்கியம். டே வேறு ஷார்ட்டாக இருக்குது உங்களுக்கு. திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இனிதே நடக்கப் போகிறது. உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷங்கள், எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நல்லா நடக்க போகுது. சில மாதங்களாக உங்கள் சனி பகவான் 7ஆம் இடத்துல பார்த்து தடைகள் கொடுத்துட்டு இருந்தார், குருவும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ திருமணம் என்ற ஒரு நிகழ்வு ரிஷபராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நடக்காதவங்களுக்கு நடக்கும். என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, சார் நாங்கள் ஓகேங்கிறோம், அங்கே இல்லைன்னது. அவங்க ஓகேங்கிறோம், எங்களுக்கு செட் ஆகலை. எல்லாமே 2 குடும்பமும் தெரிஞ்ச குடும்பமாக இருக்காது, ஜாதகம் செட் ஆகலை. ஸோ ஜாதகத்தில் ஒரு தசை மட்டும் பிரச்சனையாக இருக்குது, அப்போ பண்ணலாமா, வயசு வித்தியாசம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்னதாக தட்டி போயிட்டே இருந்ததுங்க. அப்போ விட்டுருவோமா? இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, கோச்சார ரீதியாக நல்வாய்ப்பாக உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது இந்தியே நடக்க போகுது. இல்லை குறிப்பாக ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்துருந்தோம் சார், பதில் சொல்லலை, அதே வரன் திருப்பி வராங்க, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். ஆல்ரெடி தெரிந்த ஒரு வரனே முடியக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பு மிக்க மாதம். இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 11ல் இருக்கார், 4ஆம் சுகஸ்தானாதிபதியும் அங்கேயே பயணிக்கிறார், குடும்ப அதிபதியான புதனும் அங்கே இருக்கார். இப்போ மனதுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம், அதாவது மனதுக்கு பிடித்த காதல் திருமணம், முறவில் திருமணம்லாம் இவங்க கை கூட காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, பொருளாதார ரீதியாக நல்ல வரனாக வரும், அப்போ திருமணத்தை டிலே பண்ண வேண்டாம். ரைட். இப்போ பிஸ்னஸ் ரீதியாக பார்ட்னர்ஷிப், பொதுவாக உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவரே 9ஆம் அதிபதி, தர்ம கர்மாதிபதி பொதுவாக இந்த ரகத்துக்கு உண்டு. தொழில் ரீதியாக என்ன தான் பண்ணணும், தொழில் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட கூட்டுக்கள் சிந்தனைகள் வருகிறது. தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு இப்போ தான் உண்மையான லாபமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உண்டு, இல்லை பப்ளிசிட்டியும் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றே மட்டும் கவனமாக இருக்கணும். கூட்டம் தனித்தான், கூட்டம் வாய்ப்பு ஒரு சில கோச்சார ரீதியாக உண்டு, பட் ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும். கூட்டம் தனித்தா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நேரம் கரெக்டாக இருக்கா, ஷேரிங் எப்படி பேசிக்கிறது, இப்போ பிறந்த ஊர்லேயே பண்ணுறதா வேறு ஊரில் பண்ணலாமா, இப்போ பிஸ்னஸ் ஆல்ரெடி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் வருது எப்படி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிற்கும். ஆகும் இறுதியாக நல்லது நடக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலை எப்படி டிசிஷன் எடுக்கிறது? பொதுவாக இது லக்ன ரீதியாக மற்ற பிளானட்டரி காம்பினேஷன் உங்கள் ஜாதகம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்க. எடுத்தோடனே பொதுவாக கோச்சார ரீதியாக நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம், மற்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் முக்கிய நிகழ்வுகள் எடுக்கும் பொழுது 1க்கு 2 முறை ஒரு நல்ல ஜோதிடரை ஆலோசனை செய்து நல்ல தெளிவான டிசிஷன் எடுங்க. அப்போ தான் வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு கஷ்டப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது, அதையும் பாருங்கள். ரைட். இப்போ வேலைக்கு போகிறவங்க, சார் பிஸ்னஸ் ஓகே, வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி பார்ப்போம்.
ஒரு வேலை செய்கிறவங்க உங்கள் ராசி அதிபதி அவரே 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். வேலை என்றதில் வளர்ச்சி உண்டு. நிறைய பேத்துக்கு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வெளிநாட்டு வகை வாய்ப்புகள் உண்டு. தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க, எதிரியாக இருந்தவங்க விலக போகிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, வேலை இல்லாதவங்களுக்கு சார் 2 ஆஃபர் லெட்டர் வச்சுருக்கேன், ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு இன்னொரு ஆஃபர் லெட்டருக்கு வேலை பேசலாம். ஒரே நேரத்தில் 2 பேர் கூப்பிட்றாங்க. ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலை செஞ்சவங்களே திருப்பி கூப்பிட்றாங்க. இப்படி வந்து நிற்கும். அப்போ வேலைங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடியது. ஆல்ரெடி வேலை செஞ்ச பக்கம் கூப்பிட வாய்ப்பு உண்டு. வேறு மாநிலங்கள், வேறு ஊர்கள் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஜாதக ரீதியாக பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். ஆக ஒரு வளர்ச்சி, வேலை கிடைக்கும். உறுதியாக இருங்க. இறுதியில் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அது பண்ணிக்கிட்டால் இன்னும் நடக்கும். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணலாமா? பொதுவாகவே அடுத்த முயற்சி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. வளர்ச்சி அடையும் கால சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் மேலதிகாரிகள் இப்போ பெண்ணாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணுக்கு மேலதிகாரி பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு மேலதிகாரி ஆணாக இருக்கும் பொழுதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கவனம். இப்போ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ என்னென்னா, நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது வேலையில், அதோட பலனை உங்கள் டீம்மேட் மற்றவங்க எல்லோரும் பெனிஃபிட் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வேறு செய்கிறத நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு அங்கே உறுதிப்படுத்த ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். பொதுவாக இந்த மெயில் போட்டுக்கிறது, இல்லை இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணதுக்கு ஒரு நீங்கள் தான் பண்ணீங்க, ஏன்னா இந்த அங்கீகாரம் முழுமையாக உங்களுக்கு வரணும். மற்றவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்கங்க, சரிங்களா? இப்போ மாணவர்களை பார்ப்போம். 4ஆம் அதிபதி 11இல் சில மாதங்கள் பயணிக்க போகுது. அப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் வளர்ச்சியாக இருக்க போகுது. அவங்க கல்வி ரீதியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லாயிருக்கும். தேர்வில் நல்ல வளர்ச்சி, வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. நான் கொஞ்சம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாணவர்னால் ஆண் பெண் இருவருக்குங்க, இது பொதுவானது. இப்போ என்ன இந்த சொல்கிறதுனா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் மட்டும் பண்ணிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு மார்க் வரும். இதில் மேக்ஸ் சம்மந்தப்பட்டது உங்கள் 2, 5 புதன் மட்டும் நீச்ச பங்கம் இருக்குன்னா, மேக்ஸ் சம்மந்தப்பட்டதில் மட்டும் ஃபுல்லும் எழுதிட்டு ஒரு டைம் ரிவிஷன் பார்க்கணும். எக்ஸாம் ஹாலில் ரிவிஷன் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நல்ல மதிப்பெண் வந்துடும். அது ரொம்ப முக்கியமானது. ரைட். சொத்து சோகங்கள், பொதுவாகவே சொத்து சோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்தினால் லாபம். இந்த நேரத்தில் ஒரு சார் ஒன்று சேல்ஸ் பண்ணலாமா, விற்றா டபுள் ப்ராஃபிட். சார் ஒரு இடம் வருது சார், வாங்கலாமா, குறைந்த விலையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆக மொத்தம் சொத்து சுகத்தில் உங்களுக்கு லாபம், அனுகிரகம் உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி பெறுகிற காலகட்டமாக இருந்தாச்சு. நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடியதுனால பாருங்கள். இப்போ தான் சார் வண்டி, வாகனங்கள், இடம் சம்மந்தப்பட்டது, நிலப்புலன்கள் அமோகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மோட்டார் வாகனம் சிந்தனை வரும். வாடகை வருமானம் கட்டி வாடகைக்கு விட்ட ஒரு எண்ணம் வரும். வீடு கட்டணும், ஒரு பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆக மொத்தம் சொத்து சம்மந்தப்பட்டதில் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட். உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ரொம்ப ஆதாயமாக இருக்குது. இன்சூரன்ஸ் பாருங்கள், ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி சின்ன தொகையும் போட்டுக்கணும். நகை சேர்க்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு சீட்டு போடுதல், பொதுவாக சின்ன சின்ன சீட்டு போடுவாங்க, அது கொஞ்சம் நல்ல ஆட்களாக பார்த்துக்கங்க. பொதுவாக சீட்டு போடுதல் உங்களுக்கு யோகம் உண்டு. ஆசிரியர் பக்குவம் உண்டு. பொதுவாக நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், வாக்குப்பளிதம் இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து கனிவாக பயன்படுத்தணும். நிறைய ஜாதகத்தில் சொல்லுவோம், இந்த பேங்க்கை பயன்படுத்திக்கங்க, இந்த சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கங்க, இந்த பிராண்டடான வண்டி வாகனங்கள் எடுங்க, எல்லாம் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. அது ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. ரைட். ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். ஹெல்த்துங்கிறது மட்டும் பார்க்கணும். பொதுவாக அலர்ஜிகள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு அலர்ஜி பற்றி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், இந்த இன்னர் வேரில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவு வந்தது. இப்போ இன்னும் சில காலங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. மருத்துவத்தை பார்க்க வேண்டியது உண்டு. பொதுவாக அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுற சூழ்நிலையில் இருந்தால் ஒரு ஜோதிட ரீதியாக ஆலோசனை பண்ணி மருத்துவரையும் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். பொதுவாக மருத்துவம்னு பார்த்தாலே இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் கிடையாது. அலோபதி இருக்கலாம், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அத்தனையும் எது வேணும் சூட் ஆகுன்னு பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது. பார்ப்போம். சரி, யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசனம், வாஸ்து பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ என்ன கோயில் வழிபாடு ரொம்ப பண்ணால் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், அடுத்த படிநிலைக்கு போகலாம், தொந்தரவுகள்ன்றது விலகக்கூடிய அம்சம் உண்டு அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு உண்டான கடவுள் வழிபாடு இப்போ திருச்செந்தூர் முருகன். ஒரு டைம் திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வாங்க, தொல்லைகள் எல்லாம் விலகி நல்லதெல்லாம் வந்து சேரும். திருச்செந்தூர் முருகன் உங்களை அழைக்கிறாருன்னே சொல்லலாம். இப்போ கூட்டமும் கம்மியாக தான் இருக்க போது இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா முத்துக்குமார சுவாமின்னு வரணும். முருகர் இந்த அம்சத்தில் இருக்கிற கோயில் வழிபாடு செய்ய செய்ய நல்ல வளர்ச்சியாக இருக்கும். இப்போ குறிப்பாக ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க. யாராவது ஒரு உணவு தானம், அன்னதானம் மாதிரி கொடுக்கும்போது நீர்மோர், பந்தல் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா,
உங்கள் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் 6, 5, 8. 8ஆம் நம்பர் கூட உங்களை மேலே தூக்கி விட்டுரும். அதனால் தைரியமாக பயன்படுத்துங்க. வளர்ச்சி உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.